கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அத்தை. இந்தாங்க குடிங்க, கோவம் குறையும். அம்மா அவங்களுக்கு மாத்திரை கொடுத்துருக்கேன், தூங்கியிருப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் ஏதோ பேசிக்கிறாங்க, நீங்க எதுக்கு நடுவில் போனீங்க? பேசிக்கல ரம்யா, அடிக்க போயிட்டாரு. சரிங்க, அது புருஷன் பொண்டாட்டி சண்டை. நம்ம நடுவில் போய் சமாதானம் பண்ணோம்னு நினைச்சா கோவம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அது மட்டும் இல்ல, உங்க அப்பா உங்க மேல ரொம்ப பாசம் உள்ளவரு. அவருக்கு வெளியில ஏதோ பிரச்சனை, அந்த கோவத்தை கொண்டு வந்து அத்தை மேல காமிச்சிருக்காரு. நீங்க உங்க அம்மாக்காக பறிஞ்சு பேசினது தப்புன்னு நான் சொல்ல வரல. இல்ல ரம்யா, இவரு சேம்பருக்கு போயிருக்காரு. அங்க உங்க மாமா ஆர்கேவுக்கும் இவருக்கும் ஏதோ வாக்குவாதம். இவரு அவரை ஏதோ சீண்ட, அவரு ரொம்ப கூலா பேசி இவரை இன்சல்ட் பண்ணிட்டாரு. இது எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேன். இந்த கோவத்தெல்லாம் அம்மா மேல எப்படி காட்டுறது? எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குல்ல. என்னங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க அப்பா உங்களை திட்டுறாருன்னு நீங்க இப்ப கோச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. பின்ன நான் எதையாவது சொல்ல போக அப்பாவையும் பிள்ளையும் பிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இல்ல இல்ல, சொல்லு சொல்லு. நீங்க இவ்வளவு நாளும் உங்க அப்பாக்கு அடிமை மாதிரியே இருந்து பழகிட்டீங்க. இப்ப சடனா அப்பா மேல சீர்னா அவருக்கு கோவம் வராதா? என்னடா பிள்ளைக்கு திடீர்னு வீரம் வந்துடுச்சேன்னு அவருக்கு அதிர்ச்சியா இருக்காதா? நீங்க ஆரம்பத்துல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்க கருத்துக்களை சொல்லியிருந்திருக்கணும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி ஓவர் நைட்ல அப்பாவை மீறணும்னு நினைச்சா அது முடியுமா? நீங்க எப்பயும் போல மாமா கிட்ட ஒழுங்கா நார்மலா பேசுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஆனா ஒண்ணு, அடிமைங்க எப்பயுமே அடிமையா இருக்கணும்னு அவசியம் ஒண்ணும் இல்லை. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல சாந்தி, உங்களோட இன்டெலிஜென்ஸா எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன விஷயம்? இல்ல, ஏலத்துல சும்மா நாச்சும் விலையை ஏத்தி அபிராமிய டென்ஷன் படுத்தி அதிக விலையை கொடுத்து அவங்கள வாங்க வச்சீங்க. அதோட விளைவு அவங்களுக்கு எதிராக தான் போச்சு. என்ன தீபா சொல்ற? ஹோட்டல் யூனியன் லீடருக்கும் அபிராமிக்கும் நடந்த தகராறு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமா தெரியும். ஸ்ரீனிவாசனுக்கு ஹோட்டல் நிர்வாக பொறுப்பை கொடுத்ததும் எனக்கு தெரியும். அது எனக்கும் தெரியும் சாந்தி. அங்கதான் ஆரம்பிச்சது பிரச்சனை. அந்த ஸ்ரீனிவாசன் யூனியன் லீடரை தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவரே பிரச்சனைய ஆரம்பிச்சு அவரே பிரச்சனைய முடிக்கிற மாதிரி நடிச்சு பவர் ஆஃப் அட்டார்னியை வாங்கிட்டாரு. இந்த விஷயம் அபிராமிக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறீங்களா? நான் தான் உங்களுக்கு சொன்னேன். இதுதான் அபிராமிக்கு விழுந்த முதல் அடி. தப்பான உங்களோட கூட்டு வச்சுக்கிட்டா எப்பவுமே முடிவு இதுதான். எப்படியோ அபிராமிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் இடையில பிரச்சனை ஆரம்பமாயிருச்சு. இப்படியே வளர்ந்து அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா மாறணும். அந்த நல்ல காரியம் சீக்கிரமே நடக்கும். இந்த பாருக்கா, அந்த ஆள் எப்படி நம்ம கிட்ட தந்திரமா விளையாடணும்னா அதே மாதிரி நம்மளும் தந்திரமா விளையாடணும். புரியுதா? எஸ், கம் இன். என்ன சம்பந்திமா, என்ன விஷயம் இப்படி திடீர்னு வர சொன்னீங்க? என்ன சம்பந்திமா? நம்ம முடிச்சுக்கலாம். எதை?
நமக்குள்ள நடக்கிற இந்த கோல்டு வார என்ன சொல்றீங்க சம்பந்தி? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். வீணா பேச்சை வளர்த்துக்க வேண்டாம். சீக்கிரமா ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம். ஆரம்பமே புரியல, அப்புறம் எப்படிங்க முடிவுக்கு வருது? எல்லாமே பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேச உங்களால தான் முடியும். நோ 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 ஓப்பனா சொல்லணும்னா இதுல நீங்க தான் மாஸ்டர் டிகிரி ஹோல்டர். நான் இப்பதான் எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு எதிரா பண்றதையும் நீங்க எனக்கு எதிரா பண்றதையும் இனிமே பண்ண வேண்டாம். போகி அன்னைக்கு பழசெல்லாம் தூக்கி போட்டு எரிக்கிற மாதிரி நாமளும் இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். நீங்க எனக்கு ஆதரவா இருந்திருக்கீங்க, உதவி பண்ணிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நானும் உங்ககிட்ட நாணயமா இருந்ததில்ல. இந்த பழைய கணக்கு வழக்கெல்லாம் நம்ம கணக்கு பார்க்காம தூக்கி போட்டுட்டு ஒரு புது கணக்கு ஆரம்பிக்கலாம். நமக்குள்ள நம்ம ஆடிட்டு இருக்க இந்த கண்ணாமூச்சிய இதோட நிறுத்திடலாம். ஸ்ரீனிவாசன் சார், இப்பத்துல இருந்து நம்ம உண்மையான நண்பர்களா இருக்கலாம். நீங்க மனம் திறந்து பேசுறதுனால நானும் அப்படியே பேசுறேன். உங்ககிட்ட மோகன், என்கிட்ட ஹோட்டல். நீங்க மோகனை வச்சு என்ன மிரட்டணும்னு நினைக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு ஆயுதம்னா என்கிட்டயும் ஒரு ஆயுதம். ஒண்ணுதானா? கந்து வெட்டின்ற ஆயுதமும் உங்க கையில தானே இருக்கு. ஆமா, ஒரு பயத்துலதான் மோகன அஸ்திரமா பயன்படுத்தினேன். That's all. Let's be practical. நம்ம சண்டை போட்டுக்கிட்டா நம்ம எதிரிங்களுக்கு நாமளே வெற்றி தேடி கொடுக்கிற மாதிரி. அது மட்டும் இல்ல, நம்ம வெறும் நண்பர்கள் மட்டும் இல்ல, ஏன் தங்கச்சி உங்க வீட்டு மருமக. அதனால இது எல்லாத்தையும் நம்ம மறந்துடலாம். வெரி குட். இது ஒரு நல்ல முடிவுங்க. ஒரு பெண்ணுக்கு எதிராக நம்ம இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கோமேன்னு ரொம்ப என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நீங்க இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய ரிலீஃபா இருக்கு. Let's be friends. Certainly. உன்னை பாத்துக்கிறேன். நானும் உன்னை பாத்துக்க தானே போறேன். அப்போ நான் வரட்டுங்களா? மாமா, சாந்தி, வாங்க வாங்க வாங்க. என்ன மாமா திடீர்னு வந்திருக்கீங்க? என்னமோ ஒண்ணு பாக்கணும்னு தோணுச்சுமா, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். இந்து, வா 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 வா. இந்தா உட்காருங்க மாமா. அம்மா, உண்மையை சொல்ல போனா உன்னை பாக்குறத விட உன்னை பாராட்டத்தான் வந்தேன். என்ன மாமா? நான் கேள்விப்பட்ட விஷயம் எல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்னை யார் ஒதுக்கி வச்சாரோ அவரை நீதான் ஆசிரமத்திலிருந்து கூட்டிட்டு வந்திருக்கிற. அவரே உன் வீடு தேடி வந்து மருமகளேன்னு பாசத்தை கொட்டுறாருன்னா இதை விட எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் வேற என்னமா இருக்க முடியும்? உன் அன்பால எதையும் சாதிக்க முடியுங்கிறத நீ திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டு வரமா. மாமா, எல்லாமே கடவுள் கருணை தான். இதுல என் பங்கு எதுவுமே இல்ல. எல்லார் குறையும் நீ தீர்த்து வச்ச, எனக்கு ஒரு குறை இருக்குமா. மாமா. ஆமாமா, நீதான் அந்த குறையை தீர்த்து வைக்கணும். சொல்லுங்க மாமா. நீயும் கார்த்திக்கும் மறுபடியும் ஒண்ணு சேரணுமா. இது ஏன் குறை இல்ல, ஆசை. மாமா, முதல்ல கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். இருக்கட்டுமா, நான் வந்த விஷயமே வேற. இந்தாமா. என்ன மாமா இது? உன் சொத்துமா, உனக்கு சேர வேண்டியதுமா. தொகை அதிகமா இருக்கிறதால ஈடியாவே எடுத்து வந்துட்டமா, வாங்கிக்கமா. இதெல்லாம் உங்க பொண்ணுங்களுக்குன்னு அன்னைக்கே சொல்லிட்டேனே மாமா. நீ சொன்னமா, அது உன்னோட பெருந்தன்மை. உன்னோட ஆசீர்வாதத்துல அவங்க 2 பேரும் நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம் இல்லம்மா. இப்ப நீ பிசினஸ்ல இறங்கி இருக்கிறதால எவ்வளவு பணம் போட்டாலும் அது கரைஞ்சு போயிடுமா. மில்கில் இருந்து வர பென்ஷன் தொகையெல்லாம் உனக்கு எந்த மூளைக்குமா. அதனால உன் மகளுக்கு இதை நான் சீதனமா தர்றேம்மா. வேண்டான்னு சொல்லாதம்மா, வாங்கிக்கமா. இது உன் பணம்மா.
எனக்கு தேவைன்னா நான் மறுபடியும் வந்து உங்ககிட்ட நின்றுட்டு போறேன். வேற யார்கிட்ட போய் கேட்க போறேன்? சாந்தி, எனக்கா வாங்கிக்குமா. இந்த பணம் நிச்சயம் உனக்கு பயன்படுமா? இல்லைன்னா என் பேத்தியோட படிப்புக்காக இது பயன்படட்டுமா? வாங்கிக்குமா, வாங்கிக்குமா. சரி மாமா. ரொம்ப நன்றிம்மா. என் மனசுல இந்த பாறை இப்பதான் இறங்குச்சு. இந்து, தாத்தா என்ன பண்ற? ஹோம்வொர்க் பண்றேன் தாத்தா. எனக்கும் சொல்லி தரியா? நான் ஆபீஸ் கிளம்புறேன். இந்தாங்க. மருந்து பெட்டியெல்லாம் உள்ள வச்சிட்டியா? எங்க உன் பையன்? ராஜ், ராஜ், ஏன் கூப்பிட்டாங்கன்னு கேட்க மாட்டீங்களா? நானா இனிமேல் எதையும் பேசவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செஞ்சிடுறேன். சாரி, சாரிப்பா. நான் உங்ககிட்ட கோச்சிட்டு இருக்க கூடாது. அப்படி நான் செஞ்சது தப்பு தான், தப்பு. உங்க அம்மாவையும் அனாவசியமா திட்டேன். அது இந்த சேம்பர்ல ஒரு பிரச்சனை, பெரிய டென்ஷன். எனக்கு எனக்கு உங்களை விட்டா வேற என்ன அவுட்லெட் இருக்கு சொல்லு? இதான். அத புரிஞ்சுக்காம நீங்கெல்லாம் வந்து என்ன கோச்சுக்கிட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. அதான். என்னம்மா இவ்வளவு சொல்லி சாரி கேட்டுக்கிட்டு இருக்கேன், உன் புள்ள ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். மாமா, உங்க புள்ள மேலேயும் உங்க பொண்டாட்டி மேலேயும் கோவப்படுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா? என்னங்க, பேசாமலே இருந்த எப்படி? நான் வரேன். என்னங்க? ஐம் சாரி மாமா. பாத்தியாடி உன் பிள்ளைய? நான் எவ்வளவு கீழே இறங்கி வந்து சாரி கேட்கிறேன், அப்படியே மூஞ்சி லட்சம் மாதிரி போறான். அவன் எதுவும் கேட்க மாட்டியா நீ? முதல்ல நான் சொல்றத நீங்க கேளுங்க, அப்புறம் அவனை கேக்குறேன். ஓஹோ, எல்லாரும் எனக்கு எதிர ஆயிட்டீங்களா? இதையும் பாத்துக்கிறேன். சாந்தி, அத்தை, வாங்க வாங்க, சாப்பிடலாம் வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்காக என்ன வர சொன்ன? அப்பா, அவ்வளவு அவசரமா? எல்லாம் நல்ல விஷயம் பேசுதா. நீங்க 2 நிமிஷம் உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி. என்னம்மா? அத்தை, இனிமே இது உங்க பணம். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல.
அத்தை, இது எனக்கும் என் பொண்ணோட படிப்புக்கும் மாமா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த பணம். நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம உன் சொத்து உன்னோட தான் இருக்கணும்னு வற்புறுத்தி இதை கொடுத்துட்டு போயிட்டாரு. இதையமா என்கிட்ட கொடுக்கற? இது உனக்கும் உன் பொண்ணுக்கும் தான் சொந்தம். என்னை விட என் பொண்ணுக்கு உங்க சின்ன பிள்ளை மேல பாசம் அதிகம். அவருக்கும் அப்படிதான். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு பிசினஸ் ஏதாவது தொடங்க பணம் தேவைப்படும் இல்லையா? இத என் மக பங்கா வச்சுக்கோங்க. நான் கொடுத்தா அவர் வாங்கிக்க மாட்டாரு. காம்ப்ளெக்ஸ் கூட வரலாம். நீங்களும் சொல்ல வேண்டாம். நீங்க கொடுத்தா ராசியும் கூட பெத்த தாய் கையால மகனுக்கு தந்தா அவர் நல்லா வருவாரு. கார்த்திக் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கேம்மா, ரொம்ப சந்தோஷம். அதை விடுங்க அத்தை, அது என் கடமை. இந்த பணத்தை கொடுக்கும் போது என் ஆலோசனையா ஒண்ணு சொல்றேன். அத உங்க ஆலோசனையா அவர்கிட்ட சொல்லுங்க. என்னம்மா சொல்லணும்? அர்ஜுன் பாலாஜி நடத்துற பிசினஸ் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அவங்க கடுமையா உழைக்கிறாங்க. அவங்களோட இவரும் பார்ட்னரா சேர்ந்தா எல்லாருக்கும் நல்லது. அர்ஜுனும் இவருக்காக என்ன வேணாலும் செய்வான். நல்ல யோசனைமா. இத உங்க மாமா கிட்ட பேசிட்டு கார்த்திக் கிட்டயும் சொல்றேன். சரிங்க அத்தை, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க உட்காருங்க, உங்களுக்கு நான் காஃபி எடுத்துட்டு வரேன். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் உங்க ப்ராப்ளம சால்வ் பண்றதா சும்மா இந்த விவகாரத்துக்குள்ள வரல. பிரச்சனையை உருவாக்குனதே அவர்தான். பாருக்கா, அந்த ஆள் எப்படி நமக்கு தந்திரமா விளையாடணும்னா அதே மாதிரி நம்மளும் தந்திரமா விளையாடணும். புரியுதா? அட்லீஸ்ட் சமாதானம் போறவன் நடிக்கா நடி. Let's be friends. Certainly.